வாழ பூங்காடி பற்பனை கூட்டி
இங்கே வள்ளியாக நடிக்கும் மனோரஞ்சனி அவர்களுக்கு கருவேப்பிள்ளை கிராம பொதுமக்கள் சார்பாக பொன்னாடி வைத்து புகழ ஆரம்பிச்சுட்டு போயிடுறாங்க. பொன்னாடி வைத்து கௌரவப்படுத்திய கிராமத்தர்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் எனது சிறப்பாகவும் கலைத்துறை சிறப்பாகவும் மனமார்ந்த நன்றி என்று கலந்த வணக்கம். பாலந்தெளிதியிலும் பாகும் விருப்பமை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்தோமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான் என்று விநாயகரை போற்றியும் என் குருநாதர் காமராஜரின் அருளாலும் அறிவின் தாயகமாய் அருளறிந்த உள்ளமாய் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது சிறப்பாம் கலைத்துறை சிறப்பாக மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது கலைப்பணியை இனிதே தொடங்குகின்றேன். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை ஆகிய ஐவகை நிலங்களில் எந்நாடாம் பொன்னாடாக திகழக்கூடிய குறிஞ்சி நாட்டின் மன்னனாம் நம்பிக்கை மகளாக வளர்க்கப்பட்டு 7 அண்ணன்மார்கள் உடன் இருக்க செல்லமாக வளர்ந்து விடுகிறேன். இன்று ஏதோ காரணமாக என்னை என் தந்தை இழைத்ததாக அண்ணனும் தொலைமாரும் கூறினார்கள். என்ன காரணம் அப்படின்றத பிறகு பார்ப்போம். அதற்கு முன்பாக குலக்கடவுள் யாரப்பண்ணா முருகப்பெருமான் கந்தனை வணங்காமல் எந்த காரியத்தையும் தொடங்கக்கூடாது. 5 வயதிலிருந்து அரியா பருவத்திலிருந்து அவரையே நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற காரணத்தினால் முதல்ல முருகப்பெருமானை வணங்கிட்டு
நன்றி நன்றி. திருச்செந்தூரில் எதிரொலிச்சிருக்கோம் இல்லையோ, இந்நேரம் திருப்பரங்குன்ற வரை எதிரொலிச்சிருக்கோம். எப்படி அருமையான ஒளி அமைப்பு. ரொம்ப நாள் கழித்து நாடகத்துக்கு வர்றோம். சரி ஒளிபெருக்கு எப்படி இருக்குமோ அப்படின்ற பயத்தோடு வந்தேன். ஆமாம், சில மாதங்களாக நாடகத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை. நம்ம ஊருக்கு தான் முதல்ல வந்திருக்கிறேன். இத்தனை மாதங்கள் கழித்து மறுபடியும் வந்திருக்கிறேன் அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம். மந்தையம்மனுடைய அருளாலையும் உங்களுடைய ஆசீர்வாதத்தாலையும் மீண்டும் உங்களை சந்திக்கணும் அப்படின்ற ஒரு புதிய நம்பிக்கையோடு வந்திருக்கிறேன். ஏதாவது சிறு சிறு குறைகள் இருந்தால் என்னவோ தெரியல, முதல்ல மேடைக்கு வர்ற மாதிரி ஒரு பயம், பதட்டம். இப்படி இருந்தால் தான் உண்மையான கலைஞன். ஏன்னா செய்யும் தொழிலின் மீது கண்டிப்பாக ஒரு பயம் இருக்கணும் இல்லையா? உலகத்தில் யாருக்குமே பயப்படக்கூடாது. யாருக்கு பயப்படணும்? யாருக்கு? பெற்றவங்களுக்கு பயப்படணும். இன்னொன்று யாருக்கு? அப்படின்னா மனசாட்சிக்கு பயப்படணும். மூன்றாவதாக யாருக்கு பயப்படணும்? யாருக்கு? செய்யக்கூடிய தொழிலுக்கு பயப்படணும். உண்மை. ஆக பயந்து செய்யக்கூடிய தொழிலே தெய்வம் அப்படின்னு மரியாதை கொடுத்தா தான் அந்த தொழிலாகப்பட்டது நமக்கு என்ன செய்யும்? வெற்றியை கொடுக்கும். அப்படின்ற முறையில் நான் என்னுடைய தொழிலுக்கு பயந்து வந்திருக்கிறேன். அதனால் உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக எனக்கும் என்னை சார்ந்தவர்களுக்கும் தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாது மந்தையம்மன் வாசலுக்கு வந்துட்டீங்க. நமக்கு என்னாலும் எந்த சூழ்நிலையும் நம்மளை நெருங்கவும் செய்யாது. நம்ம வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு தான் இருப்போம். அப்படி ஒரு தெய்வம் அந்த தெய்வம். நன்றி. ஆமாம், வருடத்தில் முதல் நாள் நம்ம ஊருக்கு வரணும் அப்படின்றது ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி நாடகக்கலையை ரசிக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். கூட்டம் கடல் மாதிரி உட்கார்ந்துருக்கு. என்ன அப்படி சொல்றீங்க? கூட்டம் இருக்கோ இல்லையோ நம்ம அப்படித்தானே சொல்லணும். அதனால முருகப்பெருமானை வணங்கிட்டு இருக்கு. சரி, முருகப்பெருமானை வணங்குறதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் எதற்காக வணங்குறேன், நான் யாரு, எதுக்காக வந்தேன் அப்படின்ற காரணத்தை சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க. நான் தான் வள்ளி. ஆமா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கிறேன். இனிமே நான் மட்டும்தான் வள்ளி. ஆமா, நீங்க மட்டும்தான் வள்ளி. எனக்கு உங்க தலையெழுத்து போவோம். இனிமே உங்க தலையெழுத்து எப்படி? நான் மட்டும்தான் உங்களுக்கு வள்ளி. சரி, சரியா? அதனால இருந்தாலும் நான் யாரு எதற்கான்னு சொல்லணும்ல. சொல்லுங்க. வள்ளினா எதுக்காக வந்திருக்கிறேன்? எதுக்கு? என்னுடைய தந்தையார் நம்பி மன்னன் ஆகப்பட்ட. ஆமா, அவருக்கு 7 ஆண் குழந்தைங்க மட்டும்தான். ஆம்பளை பசங்க இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கூட கிடையாது. அதனால ஒரே ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டார். சரி, அழகான குழந்தையாக, அறிவான குழந்தையாக, அடக்க ஒடுக்கமான குழந்தையாக, குறிப்பாக அதிக பிரசங்கித்தனமா பேசாத ஒரு குழந்தையாக வேணும்னு வேண்டிக்கிட்டாரு. அவர் எப்படி வேண்டினாரோ அதுக்கு ஆப்போசிட்டா பிறந்துட்டீங்க. அப்படியே நானும் பிறந்தேன். அதை பிறக்கலைங்க, கண்டெடுத்தாரு. வள்ளிக்கிழங்கு தோண்டி எடுக்கப்பட்ட பகுதியில் கிடைத்த காரணத்தினால் வள்ளி என பெயரிட்டு தக்க பிரபம் வந்தவுடனே காவலுக்கு அனுப்புவதாக வேண்டுதல். அதனால இன்னைக்கு எல்லாருமே சேர்ந்து காவலுக்கு போறோம். காவல்ல கண்ணுங்கிறதுமாக இருக்கணும். குறிஞ்சி நிலத்துடைய தலைவனாகப்பட்ட தெய்வமாகப்பட்டவர் யார் அப்படின்னா முருகப்பெருமான். ஆக அவரை நான் ஏன் வணங்குறேன் அப்படின்ற காரணத்தை உங்களுக்கு சொல்லணும். ஆனா அதற்கு முன்பாக முருகப்பெருமானுடைய தரிசனம் வேணும் அப்படின்னா இன்னும் சிலருடைய தயவு தேவைப்படுது. அதனால ஆமா, மகமாயி சமயபுரத்தாயே, உன் மகள் எனக்கு எல்லாமும் நீயே. மகமாயி சமயபுரத்தாயே, மகள் எனக்கு எல்லாமும் நீயே. கொள்ளிடத்தில் தனிமையிலே உன் கோயில் கருங்குமந்தான் மங்கையர்க்கு காவல்.
காரியத்திற்கு கேடாகக்கூடாது. சந்திக்க வேண்டியவர்களை விரைவாக சந்திக்கணும். எக்கோ பண்ணிருக்கணும். சந்திக்க வேண்டியவர்களை விரைவாக சந்திக்கணும். அருமையான ஒளிபெருக்கி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே. நம்ம மைசூட்லையா வருடத்துல முதல் நாள் இப்படி அமையும் நான் எதிர்பார்த்தே வரல. அவர் இவ்வளோ நேரம் நல்லா தானே போயிருக்கு. நம்ம வீட்டு இப்போ விசேஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபாய்க்கு தக்கன ஒரு குத்துவலை கொண்டு வந்து கொடுத்தாங்க நம்ம கிராமத்தில் இருந்து. அதை மறக்க முடியுமாமா? ஆமாம் ஆமாம், உண்மையிலேயே சொந்த ஊர் மாதிரி இல்லையா? அதுக்கு தான் தினமும் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த அந்த பொருளை பார்க்கும் பொழுதெல்லாம் அன்பாக கொடுத்த ஒரு பொருள் அப்படின்ற காரணத்தினால உங்கள் ஞாபகம் தான் வந்துக்கிட்டே இருக்கும். அது குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி விசேஷத்துக்கு முதல் ஆளாக வந்தாங்க. ஆமாம், அதனால் மனமார்ந்த நன்றி. அடுத்து என் பிள்ளைக்கு சைடு காது குத்தலான் இருக்கிறேன், வந்துருங்க. அது மட்டும் இல்லாது ரொம்ப பேசுறீங்கன்னா உங்களுக்கு காது ஊற்றி விட்டுருவான். இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறேன்னா அதனால இந்த மாதிரி மக்களை எல்லாம் பார்த்த உடனே என்ன பேசுறதுன்னு தெரியல. உள்ள இருந்துகிட்டு வரவே மாட்டேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். அப்புறம் புடவை பிடிச்சி கீழே வெளியே விட்டான். என்ன பண்றது, ஊருக்குன்னு வந்துட்டா ஊர் வரிக்காசை வாங்காம போறது இல்லைன்னு நான் சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்ல. ஆமா ஆமா, போகணும். ரொம்ப நாள் ஆச்சு. சீட்டு காசு வேற ஆரம்பிக்க போறேன். சரிங்களடா, சேர்ந்துருங்க. பொழப்ப கெடுத்தவே இந்த உட்காந்துருக்கேன் பாருமா. நான் மறக்க மாட்டேன்டாடு. அதனால எல்லாரும் சேர்ந்து போறோம் அப்படின்னு. சரி, யார் யாரு? நான் போறேன். என்னுடைய 7 அண்ணன்மார்கள் வராங்க. உலகத்தில் எத்தனை தோழிகள் இருந்தாலும் எனக்குன்னு சில உயிர் தோழிகள் இருக்கிறாங்க. அந்த வரிசையில இன்னைக்கு வந்திருக்கிறது யாரு? தர்கா. துர்காடா, துர்கா பேரை பார்த்தீங்களா? அழகான அந்த அம்மனுடைய பேரை வச்சு அப்படியே அம்மன் மாதிரி இருக்கிறா. அப்படி சில மாதிரி இருக்கா. அவளையும் சந்திக்கணும், மனம் விட்டு பேசணும் அப்படின்ற ஆசை இருக்கு. நீங்க எல்லாம் காவலுக்கு வரீங்களா? நீங்க கூப்பிட்டீங்கன்னா நாங்க காவலுக்கு வர்றோம். என்ன கூப்பிட்டோன்னே வர்றீங்க? உங்களுக்கு எல்லாம் ஒரு வேலையே இல்லையா? ஆமா, நீங்க கலெக்டர் ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, நாங்கள் வேலை இல்லாமல் வெட்டி ஆஃபீஸ் ஆகிடுறோம். அப்படி கிடையாதுங்க. ஏன்னா இன்னொரு விஷயம் தெரியுமா, படிச்சு எந்த வேலைக்கு வேணாலும் போயிடலாம். சரி, ஆனால் இந்த மாதிரி அரிதாரம் பூசி ஒரு தெய்வத்திற்கு சமமாக நிற்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா? எல்லா கலைகளையும் யார் வேணாலும் விருப்பப்பட்ட கற்றுக்கலாம். ஆனால் என்னதான் கற்றுக்கிட்டாலும் இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே இசை என்று சொல்லக்கூடியதை கற்றுக்க முடியும். அப்பேற்பட்ட முறையில் அழகாக இசையமைத்த அன்பு உள்ளங்கள் நீங்கள். உங்களை என்றைக்குமே நான் மறக்க மாட்டேன். என்ன பண்ணுறது, என் தலையெழுத்து இனிமேல் தினமும் உங்க கூட தான். அது மட்டும் அல்லாது இவங்களும் அப்படித்தான் சொல்கிறாங்க, என்னன்னே இப்படி. அதனால முருகப்பெருமான நான் ஏன் நினைக்கிறேன், 5 வயதுல இருந்து அரியா பருவத்துல இருந்து அப்படி ஒரு காதல். யார் மேல? முருகப்பெருமான் மீது. சரி சரி. முருகு என்ற சொல்லுக்கு அழகென்றதான் பொருள். அழகன் என்றாலே அவர் ஒருத்தரைத்தான் குறிக்கும். அப்பேற்பட்ட அழகன, சண்முகன, சரவணன, கார்த்திகேயன, பாலன, குகன அடுதரம் நினைச்சிட்டு இருக்கிறேன். மனிதர்கள் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. அந்த தெய்வத்தை எல்லாரும் தாங்க காதலிக்கலாம். சரி, எல்லாரும் காதலிக்கலாம். ஆனா எல்லாருடைய காதலை என் காதல் மாதிரி ஆயிருமா? எப்படி? தெய்வத்தையே காதலிக்கிறேன். சரி, தெய்வத்திற்கே மனைவியாக கூடிய வாய்ப்பு யாருக்கு இருக்கு? உங்களுக்கு. எனக்கு மட்டும்தான் இருக்கு. ஆனா இதுல ஒரு சின்ன சங்கடம். என்ன? 2வது மனைவியாகத்தான் போறேன். என்னம்மா இதை இருந்திருந்து 2ஆம் தரமா சங்கடமா இல்லையா? ஏங்க, எத்தனாவது தரமா போறோன்றது முக்கியம் கிடையாது. நம்ம இடத்தை எப்படி தக்க வச்சுக்கிறோன்றதானே முக்கியம் இல்லையா? நான் போயிட்டேன் அப்படின்னா யாருக்குமே விட்டு கொடுக்க மாட்டேன். அவர் தலையில விழுந்தது அவ்வளவுதான், அதோட லாக்குதே முடிஞ்சு. சரி, அதனால என்னுடைய தலைவனான என்னுடைய காதலனான முருகப்பெருமானை பற்றி நினைக்கும் பொழுது அந்த குறிஞ்சி நிலத்துல இருந்துகிட்டு பாடம் பண்ண நல்லா இருக்குமா? மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை நீ அடைந்தாய். மலரே குறிஞ்சி மலரே சூட நீ மலர்ந்தாய், பிறந்த பயனை கொடிகருமாகி செடியில் தோன்றும் கோயிலில் வாழும்
தேவனை சேரும் மலரை நீ பெண்ணல்லவோ. தலைவன் சூடு நீ மலர்ந்தால் இறந்த பயனை மலரே குருவி மலரே. ஆயிரம் இருந்தும் விளைவதுதானே உறவெல்லாம் சாம்ராஜ்யம். தலைவன் சூடு நீ மலர்ந்தால் இறந்த பயனை நீ அடைந்தால் மலரே குறிஞ்சி மலரே. வனிமலை தொடரு நடந்திடும் நரே ஓடி வாருங்களே. பூவனம் ஒன்று பால்வனம் ஒன்று காதலில் கலந்ததைக் கண்டு நல்வாழ்த்து கோருங்களே. தலைவன் சூடு நீ நடந்தால் இறந்த பயனை நீ அடைந்தால் குறிஞ்சி மலரே. மலரே குருவி மலரே. நன்றிண்ணா, நன்றி, மனமார்ந்த நன்றி. அழகா நன்றிண்ணா, நன்றி. ஏன்னா எல்லாத்துக்குமே பக்க மேளம் தான் காரணம். இவங்க இருந்தால் தானே பக்க மேளமும் ஒளிபெருக்கியும் சரியாக இருந்துருச்சு அப்படின்னா வரக்கூடிய கலைஞர்கள் எப்பேற்பட்ட கலைஞர்களாக இருந்தாலும் பேர் வாங்கிடுவாங்க. ஆமாம், அதனால் நான்கு பேருமே நான் சொல்லி கொடுத்த மாதிரியே வச்சுருக்கிறீங்க. நீங்க சொல்லி கொடுத்த மாதிரி வாச்சிங்களா? மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். வாத்தியார் கொஞ்சம் பெரட்டினார். என்ன ஒன்றும் பரவாயில்ல. சோதிச்சு பார்க்குறீங்களா? ஆமா. வருடத்தில் முதல் நாள், அதனால் நான் வாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். தேவையில்லாமல் என்னை வம்பிழுக்கு இழுக்காம நேரம் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாது காவலுக்கு போய் கண்ணும் குருத்துமாக இருக்கணும். சரி. நீங்களாம் யாரையா காதலிச்சிருக்கீங்களா? எங்கம்மா அந்த பாக்கியமே இல்லை. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஜாலியா தெரிஞ்சேன். இல்லை எங்க அண்ணங்களுக்கு தெரியும். இல்லை, இப்போ வேணா முயற்சி பண்ணி பாருங்களேன். இது எதுக்கு வேணாம், சும்மா பண்ணி பாருங்க. மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி என் காதல். இப்போ உள்ள காதலிக்கிற பெண்ணத்தான் சொல்றேன். சரி, இருக்கட்டும். அதனால ஏன்னா எல்லாருக்குமே காதல் என்று சொல்லக்கூடியது இருக்கு. ஆசையே துன்பத்திற்கு காரணம்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆசை இல்லாத மனிதன் அரை மனிதன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால நம்மெல்லாம் மானிட பிறவிகள் தானே. தெய்வத்திற்கே காதல் வரும் பொழுது நம்மளுக்கு வர்றதுக்கு என்ன? ஆமாம், அந்த காதலை மறுபடியும் ஒரு முறை எனக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணுன்ற காரணத்தினால